எனக்கென்று உதவுவார் யாருமே இல்லையே என்று அங்கலாய்க்கும் ஆத்துமாவை இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது சங்கீதம் 121:2. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எசேக்கியா ராஜா தேவனிடத்தில் மிகவும் வைராகியமாய் இருந்தார். தேவனுக்காக நற்கிரியைகளையும் செய்தார். அவருக்கு 2 விதமான பிரச்சனைகள் வந்தது. 2லும் அவர் தேவனை நோக்கி பார்த்தார். 2லும் தேவன் வானத்திலிருந்து அவருக்கு ஒத்தாசை அனுப்பி அவருக்கு உதவினார். 1. சனகரிப் தேவ ஜனங்களுக்கும் எசேக்கியா ராஜாவுக்கும் விரோதமாக தூஷணமான வார்த்தைகளை பேசி ராஜாவின் இருதயம் மனம் அடிவாகும்படி செய்தார். ராஜாவோ மற்ற ராஜாக்களின் உதவியை தேடவில்லை, பரிகாரிகளை தேடவில்லை. பரிகாரியான கர்த்தரை நோக்கி கெஞ்சி மண்டியிட்டு முறையிடுகிறார். தேவனும் அவருடைய ஜெபத்தை கேட்டு நேரடியான ஒத்தாசை அனுப்பி தூதர்களை கொன்று அநேகரை கொன்று போட்டார். சனகரிப் ராஜாவும் மடிந்து போனான். எசேக்கியா ராஜாவுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்தது. 2வதாக அவருடைய மரண நேரத்தில் தேவனை நோக்கி பார்த்தார். தான் தேவனுக்காக செய்த கிரியைகளை நினைவு கூறும்படி தேவனிடத்தில் கெஞ்சினார். மருத்துவர்கள் கூட கைவிட்ட சூழ்நிலையில் தேவன் அவருக்கு உதவி செய்த ஜீவனை கொடுத்து 15 ஆண்டுகள் கூட்டியும் கொடுத்தார். எசேக்கியா ராஜாவின் வெற்றியின் ரகசியமே அவருக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்போது பரிகாரிகளை தேடி அவர் ஓடவில்லை. பரிகாரரான கர்த்தரை நோக்கி பார்த்தார். மன முருக அந்த வேத வசனங்களை வாசிக்கும் போது தெரியும், தேவனுடைய இருதயம் கரையும் அளவுக்கு தேவனிடத்தில் நினைப்பூட்டி கெஞ்சி ஜெபித்தார். எனவே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் நேரடியான உதவிகளையும் செய்தார், ஆச்சரியமான உதவிகளையும் அவருக்கு செய்தார். ஆமாங்க, நாமும் நம் சூழ்நிலையின் நெருக்கத்து நிமித்தமாக பரிகாரிகளை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோமா? பரிகாரரான கர்த்தர் நமக்காக இருக்கிறார். தன் ஜீவனையே நமக்காக கொடுத்தவர் கூட எதைத்தான் கொடுக்க மாட்டார். ஆனால் ஜெபிக்கும் வண்ணமாக என் நாமத்தில் நீ எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னாரே, வாக்கு தத்தங்களை பிடித்துக் கொண்டு நாம் ஜெபிக்கும் போது தேவனிடத்திலிருந்து நேரடியான ஒத்தாசை நமக்கு வரும் என்பதில் சந்தேகம் இல்லைங்க. விசுவாசிங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர், இந்த உலகத்தில் எனக்கு என்று ஒத்தாசை செய்ய யாரும் இல்லை, என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை. தேவரீர், நான் உமக்காக சின்னதாய் நின்ற காரியங்களை நினைவு கூர்ந்து உம்முடைய ஒத்தாசை எனக்கு அனுப்பி இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை விடுவியும். எனக்கு சுகத்தை தாரும், தேவைகளை சந்தியும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.